பிரைஸ் த லார்ட். உங்கள் எல்லாருக்கும் ஒரு எண்ணம் இருக்கும். ஏன் எல்லாரும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வசனத்தை நமக்கு சொல்கிறாங்கன்னு. இப்போ உள்ள காலத்தில் யூடியூபை திறந்தாலே ஆண்டவருடைய வசனங்கள் உங்களை பல விதத்தில் வந்தடைகிறது. இதற்கெல்லாம் காரணம் என்னன்னு தெரியுமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே வேதாகமத்தில் அதற்கான காரணத்தை குறித்து சொல்லியிருக்கிறாரு. கேட்போமா? சங்கீதம் 107:20, அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். நீங்கள் ரொம்ப துக்கத்தின் பாதையிலோ இக்கட்டான சூழ்நிலையிலோ நோய் நொடியிலோ பாதிக்கப்பட்டு இருக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வசனத்தை உங்களுக்கு அனுப்புகிறார். நீங்கள் அந்த வசனத்தை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது உங்களை ஆறுதல் படுத்துவதோடு மாத்திரமல்லாது உங்களை குணமாக்கி உங்களுக்கு விடுதலை தருகிறார். சில நேரங்களில் அழிவுக்கான பாதையில் சென்று கொண்டிருக்கிற உங்கள் சாபக்கட்டுகளிலிருந்தும் சாத்தானின் கிரியைகளிலிருந்தும் மட்டுமல்லாது அறியாமல் தெரியாமல் விழுந்து போன பாவ வாழ்க்கையிலிருந்தும் உங்களை தப்புவிக்கிறார். இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் மேற்குறிப்பிட்ட ஏதோ ஒரு காரியத்தில் பாதிக்கப்பட்டு இருப்பீர்களானால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்கி உங்களை அழிவுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களையும் நேசிக்கிறார். தினமும் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்க யெகோவா ஷம்மா ஹவுஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாவ் எ பிளஸ்ட் டே. ஜீசஸ் பிளஸ் யூ.